குட் மார்னிங். பானு சார், எனக்கு வரக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். எனக்கு 2009 அதாவது எனக்கு நான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு சார் ஸ்டெப்ஸ்ல. அதனால எனக்கு வந்து இந்த காலே சர்ஜரி. அதுக்கு முன்னாடி ரோட்ல விழுந்துட்டேன், நிறைய டைம் விழுந்துட்டேன் சார். அதுல 3 டைம் எனக்கு சர்ஜரி பண்ணிருக்கோம். அதுல இந்த காலை எனக்கு வந்து நான் ஒரு இப்படி தாங்கி தாங்கி தான் நடப்பேன். ஆஸ் யூஷுவல் காலையில எந்திரிச்சாலே நான் இப்படிதான் போவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னால எந்திரிக்கவே முடியாது. ஆஸ் யூஷுவல் உண்மை என்ன சார், அத்தனை பேருக்கு இது தெரியும். நான் ரொம்ப 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 ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது ஸ்டெப்ஸ் ஏறினாலே ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் ரொம்ப பயப்பட்டேன். ஐயோ 15 ஸ்டெப்ஸ் இருக்கே, என்னால ஏற முடியாதே அப்படிங்கிறது. ரெஸ்ட் ரூம் போகணும்னா 4 மாடி போகணும். அதுக்கே நான் ரொம்ப பயப்படுவேன். என் வீட்டு மாடி வந்து 40 படி இருக்கு. ஒரு டைம் ஏறுறது 40 படி, இறங்குறது 40 படி. நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஏறுவேன், ஒரு தடவை தான் இறங்குவேன். அப்படிதான் இருந்தேன். அப்புறம் வந்து சார் என்னால நார்மல் டாய்லெட்ல உட்கார முடியாது சார். டு பி ஃப்ராங்க், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் எங்க போனாலும் வெஸ்டர்ன் தான் எனக்கு வேணும். டாக்டர் அட்வைஸே அதுதான், வெஸ்டர்ன்ல தான் நீங்க உட்காரணும், அவங்க இல்லைன்னா உங்களால உட்கார முடியாதுன்னு சொன்னாரு. நான் நடக்கும் போதே என்னோட ஒரு கால் வந்து இப்படித்தான் இருக்கும். நிறைய பேருக்கு பின்னாடி இருந்து பார்த்தா தெரியாது, முன்னாடி பார்த்தா தெரியும் என் கால் ஒரு சைட்ல போறது. ஆனா இப்போ டு பி ஃப்ராங்க், எப்படி சொல்றது, என் கோச் ரொம்ப ரொம்ப நல்ல கோச் சொல்லணும். ஆமா சார், அத வந்து இன்னைக்கு ஒரு மாத்திருக்காருன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு 45 ஏஜ்ல நம்ம இருக்குமா இல்லைன்னு தெரியாது. இவருக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சேஞ்ச் பண்ண மாட்டாரு. சோ இப்போ நான் சொல்லி கேட்காம உங்க சொல்லி கேட்கறது சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஞாபகம் இருந்தபடி இவர் மனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவருக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பேன் எப்பவுமே. நான் வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 15 டீ சாப்பிடுவேன். ஒரு பக்கம் போனாலும் சமோசா டெய்லி. மார்னிங் டிஃபனி ஒரு 2 டீ 2 முட்டை பப்ஸ் தான் இருக்கும். நான் எல்லாமே நல்லா செய்வேன் சார். சாப்பாடு எல்லாம் எல்லாமே எப்பவுமே காலையில சாப்பிட மாட்டாரு. எதிர்த்து சுட்டாருன்னா காலையில 7 o'clock போனாருன்னா டீ கடையில் தான் நிப்பாரு. 2 டீ 2 சாம்பார் 2 எக் பப்ஸ் சாப்பிட்டாதான் என்னோட மார்னிங் டிஃபன் ஸ்டார்ட் ஆகும். அதான் டிஃபன் ஒரு மார்னிங்க்கு. மதியானம் நான் லஞ்ச் எடுத்துட்டு போவேன், நான் சாப்பிட மாட்டாரு. வெளியே நான் டாக்குமெண்ட் ரைட் ஒர்க் பண்றதுனால வெளியே தான் இருப்பாரு. அதனால எங்கேயோ போய் உட்காந்து மறுபடியும் அந்த டீ சமோசா தான் சாப்பிடுவாரு. நான் எத்தனை டைம் சொன்னேன், கேட்கல. சோ இவருக்கு பயந்துட்டு நான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி இப்ப நான் போட்டேன். இவர் எவ்வளவு சொல்லி கேட்கல. எத்தனையோ டைம் சொல்லிட்டு நான் கேட்காத ஒரே விஷயம் லைஃப்ல இது ஒண்ணுதான். ஆனா இவரை மாத்துறது உண்மையிலேயே சொல்லணும், மணிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மனிதனை மாத்தினபடி அது எப்படி மாத்தாருன்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி தேங்க்ஸ். உங்க உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க என்னங்க பாக்குறீங்க? இந்த மாதிரி உங்ககிட்ட அவங்க பாக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் ஆனத. இப்ப அவங்க கிட்ட என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க? உங்களதான் கேட்கறேன் சார். இப்போ உங்ககிட்ட இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு அவங்க வந்து எக்ஸைட் ஆகுறாங்க. இப்போ உங்ககிட்ட அவங்க கிட்ட என்ன சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க? சார் அதுதான் சார், அவங்க நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா ஏறுறாங்க, சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. அவங்க நார்மலாவே அவங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி டயட்டு இது பண்றதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த கரெக்டான கைடு இல்லாதனால அவங்க அதை விட்டுருவாங்க. இப்ப நல்லா சுறுசுறுப்பா இருக்காங்க, நல்லா ஆக்டிவா. அவங்க சொல்ற மாதிரி இந்தியன் டாய்லெட்டே நல்லா இது பண்றாங்க, உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணுன்னா ஒரு பாப்பாட்டியோ இல்லை என்கிட்டயோ சொல்லுவாங்க, நான் கவனிக்காம உட்காந்துட்டேன்னா கடைக்கு இவங்க மேல 3ஆம் மாடியிலிருந்து கீழே வந்து கடைக்கு போயிட்டு வராங்க. நேற்று முந்தானத்து அது நடந்தது. ஒரு தயிர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாப்பாவும் கவனிக்கல, நானும் கவனிக்கல. இவங்க படப்படன்னு இறங்கி போய் படப்படன்னு வந்துட்டாங்க நிமிஷத்துல. எங்க போனேன்னு நான் தயிர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ போனேன் அப்படின்னா, ஆமா நான் தான் போனேன், என்ன இப்போ அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, நல்லா இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்யூ. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். வேகமா உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் எடுங்க. உங்களால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். குட் ஜாப். ஆல் தி பெஸ்ட். ஓகே.